வாங்கம்மா. வணக்கம் தாயே. வணக்கம் அண்ணா. வணக்கம். நான் தமிழ்நாடு வந்தேன். ஆமா. 6 சாஸ்திரம் 64 கல்வி காணம் 96 தத்துவம் 96 தத்துவம் 108 யாகம் 18 புராணம் 18 புராணங்களுக்கு ஆமா. அனைத்து வகையான கலைகளையும் கற்றவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நமது கலைக்குழுவின் சார்பாக ஆமா வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் முத்தான வணக்கம். ஏமா ஏங்கம்மா நான் தமிழ்நாடு வந்தேன். நான் யார்? என்னுடைய பெயர் என்ன தெரியுமாண்ணா? பாப்பா நேரம் அதிகமாகிட்டு இருக்குது. இது நாடகம் பெருமைப்பட்ட நாடகம். ஆமா. அதனால நீங்க யாரு, உங்க ஊரு, உங்க பேரு, ஏன்னா கதையில கொஞ்சமாவது கொண்டு போய் காட்டினா தான் உங்களுக்கு புரியும். ஆமா. அதனால நீங்க வாங்க, நாம கதை ஒரு நாயா? சரி சொல்லுமா. நான் தமிழ்நாடு வந்தேன். ஆமா. என்ன பேர் தான்? ருக்மணி. யார கூட போக போற ருக்மணி. அப்படி இருந்தாலும் நான் எப்படி பிறந்தேன் சொல்லட்டுமா? சொல்லுங்கம்மா. உபேந்திர மலையை வசித்து வந்தான். அப்படி இருக்கும் போது உபேந்திர மலையில் வசித்துக் கொண்டிருக்கும்
பழனிமலையிடம் சென்று ஆமா யாத்திட்டு வந்தனர். அப்பொழுது அவர் என்ன மணமகிழ்ந்த அந்த பெண் லட்சுமியிடம் மாலையை கேட்டுக்கொண்டு வழியில் வந்து கொண்டிருக்கும் போது சூர்வாச முனிவர் அவர் முன்னே தென்பட்டாள். அப்பொழுது சூர்வாச முனிவரே, இது லட்சுமி எனக்கு அளித்த மாலை, இதை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் அப்படி என்று சொல்லி சூர்வாசரிடம் இந்த மாலையை கொடுத்தார். நான் தான் முற்றும் தொடர்ந்த முனிவர் ஆயிட்டேன், நமக்கே இந்த மாலை அப்படி என்று எண்ணி வழியில் வரும் யாரிடமாவது இந்த மாலையை பொறுத்து விடலாம் என்று பிரம்மனிடம் சென்று இந்திரலோகத்திற்கு சென்று மாலையை கொடுத்தார். மாலை கொடுத்தார். ஆமா. அப்படி இந்திரன் கொடுக்கும் போதே அவர் அதை ஒரு ஏழாயமாக நினைத்து தன்னுடைய காலால் வாங்கி கீழே போட்டு மிதித்தார். அப்பொழுது கோபம் அடைந்த முனிவர் இந்திரா, இந்த உலகத்தையும் கூட சகல சீவராட்சிகளையும் கந்தர்வர்கள், ரிஷிகர், தேவர்கள் ஆகியவற்றை முதலியான அனைவர்களையும் குதிர்களுக்கு செய்ய மகாலட்சுமியும் பூமாலியை நீ அலட்சியப்படுத்தியதால் உனக்கு சகல மேன்மைகளையும் தரும் லட்சுமியும் அவள் கருணையினால் கிடைத்த சகல கோபங்களும் உன்னை விட்டு அழிந்து போகட்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய ஐராவதமானது பூலோகத்தில் ஒரு யானையாக அழிந்து போகட்டும் என்று சாபமிட்டார். வெள்ளாணிய மீது திங்கக்கிழமையான வாரத்துக்கு ஒரு முறை பவனி வருவது வழக்கம் தேவேந்திரன். அப்படி வரும்போது லட்சுமி கலாட்சி மாலை வாங்கி கொடுக்க இப்ப மேல யானையில வருத்தினாலும் இப்படி பண்றாங்கிறாரு. அப்படின்னு சாபமிட்ட உடனே சரி அவர் நான் தெரியாம பண்ணிவிட்ட முனிவரே மன்னித்து விடுங்கள் அப்படின்னு கெஞ்சி அலறினாள். அப்பொழுது இதை நான் சாபமிட்டது அவள் தான், இதே உன்னுடைய விதி அப்படின்னு சொல்லி சூராசு முனிவர் அந்த இடத்தை விட்டு கிளம்பி விட்டார். அப்படியே லட்சுமி கலாட்சி கடலோடு கடலாக மறைய அதுல இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க இல்ல பகவானிடம் சென்று சாப விமர்சனம் அடைவதற்காக சாப விமர்சனம் அடைவதற்கு என்ன காரணம் என்று கேட்டார்கள். அப்பொழுது திருப்பாக்காட்டில் ஒரு மத்தாகும் திருப்பாக்காட்டில் மத்தாகும் பார்க்கடலிலே இருந்து வந்திருக்கிறீங்க நீங்க. ஆமா சரிங்க, வீட்டுக்காரர் கூப்பிடறாரு, போய் பார்க்கலாம் வாங்க. அப்படியே நல்லதாக கண்ணே என் பாதத்தை படித்துவிடினால் என்று தீர்க்க சுகம் அங்கிலிமாய் வாழ்ந்திருப்பாள் கண்ணே. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னியே. ஆமா, வரவழைத்த காரணம் என்ன அக்கா? கங்கா மணி எப்படி தெரியுமா, நம்மளுடைய மன்னவராகிய உயிர் கொடுத்து காத்து ரசித்து வரக்கூடிய மாயக்கண்ணனாகிய ஏதோ ஒரு காரணமா நம்மளை வரவழைத்து விட்டார்கள். ஓடி ஓடி சென்று 2 பேர்களை பார்க்க வேண்டும் அல்லவா? அப்படியே ஆகட்டும் அக்கா.
என்னால உந்தாயே பாதமாறு சொல்லக்கூடிய அநேகமான மலரெல்லாம் எடுத்து வந்து உன் பாதத்திலே குமித்து பன்னீரால் கால் கழுவி என்னுடைய பட்டால் அடித்து விட்டு தேவையாகிய ராதா ருக்மணி அடே கூடி வணக்கம் நாதா நல்லதாகட்டம்மா என்னோட பாதம் படித்தாயே என்ன சுகமா வந்துடுவீங்களே நல்லதாகட்டும் அண்ணா நான் சித்திர சமாதானத்துல நித்திரையில் இருக்கும் பொழுது சரியா ஒரு 1:30 மணிக்கு எதற்காக மன்ன என்ன வரவழைத்தாய் கொடுத்து காத்து நட்சத்து வருவேன் நாட்டுக்கு சென்று வருகிறேன்.